ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல எதையுமே ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணாமல் உண்மையிலேயே ஒரு நார்மல் பர்சன் ரீஇன்கார்னேட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவு லாஜிக்கோட எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ கதை ரொம்பவே சூப்பராக தான் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 2. ஹீலர்ஸ்லாம் அவங்க இஷ்டத்துக்கு காசை எவ்வளோ வேணா வாங்கலாம். ஸோ அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மோனிகா சொல்லுவாங்க. ப்ராமிஸ் பண்றேன், நான் சாகுற வரைக்கும் நிறைய காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நான் உங்களை ஹீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவும் இப்போ அந்த ஸ்பெல்ல சொல்லி ஹீல் அப்படின்னு சொல்றான். ஆனா பதட்டத்துல நம்ம ஹீரோக்கு அது வரமாட்டேங்குது. உனக்கு ஹீலிங் பண்ண தெரியுமா இல்லையா அப்படின்னு பாசான் கேட்கறான். ஆல்ரெடி 5 பாயிண்ட்ஸ் கம்மியாச்சு, என்னால 8 தடவை தான் இது பண்ண முடியும். எம்பிஐ இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கரெக்டா இமேஜின் பண்ணி ஹீல் அப்படின்னு சொல்றான். அவளுக்கும் சரியாயிருது. இப்படியே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லாரையுமே ஹீல் ஹீல் அப்படின்னு சொல்லி சரி பண்றான். கடைசியா ஒருத்தன் இருக்கான். அவனை ஹீல் பண்ணலான்னு போறதுக்குள்ள நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுறான். பார்த்தா ஹீரோவோட எம்பி 0 ஆயிருது. அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம ஹீரோ கண்ண மூடுறான். டயத்துக்கு நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடியல. ஸோ அந்த பர்சனும் இறந்து போயிட்டான். அதை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். என்னோட ஹீலிங் எபிலிட்டிஸை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டவுன்ல இருக்கிற அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு நம்ம ஹீரோ போறான். அந்த இடம் பார்க்கவே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. பட் மத்தவங்க எல்லாம் நம்ம ஹீரோ ஒரு தினசா லுக்க விடுறாங்க. ரிசப்ஷன் லேடியை போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறா. 10 இயர்ஸோட இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். அட்வென்ச்சரர் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு கொடுக்குறா. நம்ம ஹீரோவா எல்லாத்தையும் ஃபில் பண்றா. அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஒரு அட்வென்ச்சரரா நீங்க ரெக்வஸ்ட் ஆர்ட்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு காசு கிடைக்கும் அண்ட் 10% கமிஷன் எங்களுக்கு வந்துடும் சொல்லுவோம். ஒருவேளை மிஷனை நான் எடுத்து ஃபெயில் ஆயிட்டான்னு கேட்கவும் நீங்க பெனால்ட்டி கேட்டணும்னு சொல்றேன். லோவஸ்ட் ரேங்க் வேணா ரேங்க் ஹெச்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லுவோம். சரி அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹீலிங்க்கு ஏதாச்சும் ஜாப் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு ஹீலர், அதே நேரத்தில் நான் மார்ஷல் ஆர்ட்ஸும் கற்றுக்கிடணும். நான் ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். பதிலுக்கு எனக்கு யாராச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், பதிலுக்கு அவங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் மற்றவங்க கிட்ட போய் விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு கிளம்புறா. மாஸ்டர் லக் நீங்க தான் பார்த்துக்கணும்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்றான். இதுதான் லோசியல், நான் சொன்ன அந்த ஹீலர் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன் லேடி ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கா. யாரா இவன் வீடியோ கேம் ஃபைனல் பாஸ் மாதிரி இருக்கான். என் பாஸும் பார்க்க ரவுடி மாதிரி இருந்தாலும் மனசு ரொம்ப சாந்தமானது. ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு பதிலாக நான் ஹீலிங் பண்றேன்னு சொல்லுவோம். உன்ன மாதிரி ஹீலர்ஸ் தான் நிறைய காசு சம்பாதிப்பீங்களே, பணம் இல்லங்கிறதுக்காக எதுக்கு நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிற? ஒரு ஹீலருக்கு அது அவசியம் இல்லையன்னு கேட்கவும், என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறேன். நான் வீக்கானவன் தான், பட் என்ன மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணி அதுல அவங்க இறந்து போகணும்னு நான் நினைக்கல. உண்மையான ஃபைட்டன் வந்து அட்லீஸ்ட் என்ன நானே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நான் உன்னை ஏத்துக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் உனக்கு 1 சில்வர் பே பண்றேன். நீ எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறான்னு கேட்கவும், நான் 6 நாள்ல ஸ்டார்ட் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நனைலா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாத்துக்கோ அப்படின்னு அந்த ஆள் சொல்றான். அந்த ரிசப்ஷன் லேடியும் ஓகே சொல்றா. என்னோட பேரு நனைலா, நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகவும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவை மத்தவங்க மறைக்கிறாங்க. அந்த ஆள் மறைக்கவும் மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடி இருந்தாங்க. என்னோட பேரு ப்ரோட், இந்த இடத்தோட சீஃப் இன்ஸ்ட்ரக்டர், கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஹீலிங் மேஜிக் நான் ஒழுங்கா யூஸ் பண்ணலனா உங்களுக்கு எமல நம்பிக்கை போயிடும். இன்னைக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. என்னால முடிஞ்ச லெவலுக்கு என்னோட மேஜிக் நான் இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மோனிகா வந்து நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறா. சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க ட்ரைனிங் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம ஹோலி இன்ஃபினிட்டி எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கும். 20 வயசுல இருக்கிறவங்க லெவல் 5ல இருந்தாலே அது பெரிய விஷயம். நீங்க மட்டும் லெவல் 5 ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டேட் போலாம் அப்படின்னு மோனிகா சொல்றா. டேட்னு சொன்னது எவ்வளவு இருக்கிற அந்த மீனிங்கான டேட்டா அதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ ட்ரைனிங் சாப்பாடு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கான். 10 நாள் இந்த கில்டில் நம்ம ஹீரோ தங்கி இருந்த ஒரு வழியா ட்ரைனிங்கை முடிக்கிறான். உங்க ஹெல்ப்க்கும் மிஸ் மானிகா ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களால தான் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஜாயின் பண்ணதுல சந்தோஷம் லூசியல், ஒரு பெஸ்ட் ஹீலரா வர வாழ்த்துக்கள்னு அவங்க சொல்றாங்க. பிளானோ தான் நம்ம ஹீரோ சொல்றான். லேடி லோமினாவை மீட் பண்ண அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுன்னு சொல்லுவோம். சரின்ட்டு நம்ம ஹீரோ இப்போ கிளம்புறான். ஹீலிங் எபிலிட்டியை ஓரளவு நம்ம ஹீரோ நல்லா கத்துக்கிட்டான். இப்போ அடுத்தது அட்வென்ச்சரர் கில்டுக்குள்ள நம்ம ஹீரோ போறான். மற்ற அட்வென்ச்சரர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த லுக்கை நான் அனுபவிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜாப் ரெக்வெஸ்ட் வேணுமா இல்ல ஹெல்ப் ஏதோ தேவையான ரிசப்ஷன் லேடி கேட்கவும், என் பேரு லூசியல், மிஸ்டர் ப்ராட் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் ட்ரைனிங் ரூம் இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறாங்க. அட்டேங்கப்பா ட்ரைனிங் ரூம் இவ்வளவு பெருசா இருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். இன்ஸ்ட்ரக்டர் ப்ராடா அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. நீ பயந்து ஓடி இருப்பான்னு நினைச்சேன், ஹால் ரொம்ப பெருசா இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்கவும், இது என்ன பிரைவேட் ட்ரைனிங் ஹாலா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லவும், நான் என்னதான் முறைச்சாலும் நீ பயந்து ஓடலன்னு சொல்லுவான். அப்ப இது ஒரு டெஸ்டா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரிவா ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம், இதுக்கப்புறம் நீ ஓடிக்கிட்டே இருக்க போற அப்படின்னு நம்ம ஹீரோ ஓட வைக்கிறாரு. ரொம்ப ஸ்லோவா இருக்க, மான்ஸ்டோனை துரத்துனா இப்படிதான் ஓடுவியா நீ, இப்படி ஓடினா இன்னத்துக்கு மான்ஸ்டோனை பிடிச்சு கொண்டிருக்கோம், ஃபாஸ்டா ஓடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஈவன் செத்து போனதுக்கு அப்புறமும் நான் இப்படி ஓடிட்டு இருக்குது ஒரு வகையில ஜாலியா தான் இருக்கு. என் கை காலி எல்லாம் அசைத்துக்கு என்னால மூச்சு விட முடியுது அப்படின்னு என்ஜாய் பண்ணி ஓடுறங்கிற பரல நம்ம ஹீரோ கீழே விழுறான். 10 லாப்ஸ் கூட ஓடலாம், அதுக்குள்ளேயே கீழே விழுந்துட்டியான்னு ப்ராட் பாக்குறான். ஹீரோ கத்துற சவுண்ட் கேக்கு. எனிமீஸோட அட்டாக்க டாஸ் பண்ண ஃபிளெக்சிபிலிட்டி முக்கியம் அப்படின்னு ப்ராட் நம்ம ஹீரோ முதுகுல ஏறி உட்கார்ந்திருக்காரு. டையா முதுகெலும்பே உடைஞ்சிரும் போல, ட்ரைனிங் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கும் நான் யோசிக்கல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். வார்ம் அப் முடிஞ்சது, இப்போ நான் அட்டாக் பண்ணன்னு சொல்லவும், இவ்வளவு ஸ்லோவா இருக்க கூடாது, உன்னோட முடிஞ்ச லெவலுக்கு ஃபாஸ்டாவும் ஃபோர்ஸாவும் அட்டாக் பண்ண, நீ மோட்டிவேட்டடா இருக்கதானு கேட்கவும்,
ஆமா நான் எந்த அட்வென்ச்சர்ஸை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி ஃபுல் எனர்ஜியோட வந்து என்ன அட்டாக் பண்ணு அவர் சொல்றாரு. ஸ்லோவா இருக்க, ரொம்ப ஸ்லோவா இருக்க அப்படின்னு ஹீரோ கண்ணத்திலேயே அடிக்கிறாரு. பஞ்ச நீ முதல்ல விஷுவலைஸ் பண்ணு, அது ப்ராப்பரா லேண்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ப்ரூவ் பண்றா ஐயா அப்படின்னு போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவர் மேல ஒரு பஞ்ச் கூட படல. இப்ப நான் வந்தா நம்ம ஹீரோ காலை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ கீழே விழுறான். இப்ப நான் விட்டு கொடுத்துட்டா என்னோட அந்த புது லைஃபோ வேஸ்ட் தான். நான் சாகாம இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு அடி வாங்கி திரும்ப போய் நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். நம்ம ஹீரோ தான் நிறைய அடி வாங்குறான். உன்னோட காயங்களை மட்டும் நீ ஹீல் பண்ணாத, சீரியஸான இன்ஜுரியா இருந்தா மட்டும் ஹீல் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு ப்ராட் சொல்றான். அண்ட் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தோடனே பெரிய வீரன் நினைச்சிட்டு ஃபைட்டுக்கு போயிடாத, ஃபைட் பண்றத வாட்ச் பண்ணு, அப்சர்வ் பண்ணு, லேர்ன் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லவும், நான் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ண போய் அமலா அக்கறையில இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி சார் அப்படின்னு சொல்றான். கொஞ்சம் நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, இப்போ உண்மையான ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், இன்னும் நிறைய இருக்கா ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே விழுறான். நீ உன்னை ஹீல் பண்ணாம இருந்தவன் பாடியை நேச்சுரலா ஹீலிங் ஆக விடு, அது உன்னோட மானாவையும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ப்ராட் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். ஆமா இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும், இப்பெல்லாம் நிறைய நியூ கமர்ஸ் இங்க வரதில்ல, அவங்களுக்கு இதுக்கு பே பண்றதுக்கோ காசு கிடையாது, ஸோ ரியல் பேட்டிலேயே ட்ரைனிங் எடுத்து நிறைய பேர் ஆடி வாங்கிட்டு தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அட்வென்ச்சரஸை காப்பாற்றுறதுக்கு என் பவரை யூஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரேஸ் அவங்க ஸ்டேட்டஸ் பணம் எதையும் பார்க்காம யாரா இருந்தாலும் ஹீல் பண்ணணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு ப்ரோட் கேட்கப்போ கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில அட்வென்ச்சரர்ஸ் இப்போ அடிபட்டு வந்து நிற்கிறாங்க. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடுறான். ஒரு ஃபாரஸ்ட் வோல்ஃபனை கடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ ஹீல் பண்றான். உண்மையிலேயே எனக்கு நீங்க ஃப்ரீயா ஹீலிங் பண்ண போறீங்களான்னு கேட்கப்போ ஆமா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளையும் ஹீலிங் பண்றான். அந்த காயமோ இப்போ டோட்டலா மறைஞ்சு ஹீலிங் ஆயிருது. ஒரு உண்மையாவே ஹீல் பண்ணிட்டாருன்னு சொல்லவும், ஹீலர்ஸ்க்குலாம் இங்க பேட் ரெபுடேஷன் இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இல்ல வேற யாருக்காச்சும் அடிபட்டுருக்கா ஹீலிங் பண்ணணுமான்னு கேட்கவும், எல்லாரும் எனக்குன்னு சொல்லவும், ஒவ்வொருத்தரா பொறுமையா வாங்க நம்ம ஹீரோ எல்லாரையும் ஹீலிங் பண்ணி அனுப்புறான். என்னால 8 தடவை தான் ஹீலிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ண முடியாது, ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்கவும், இம்ப்ரூவ் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இன்னைக்கு பண்ண மாதிரியே உன்னோட மானா காலியாகிறவருக்கு டெய்லி எல்லாரும் ஹீலிங் பண்ணு, இப்படியே நீ பண்ண இம்ப்ரூவ் ஆயிரலாம்னு அவர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட ரியல் ட்ரைனிங்க்கு முன்னாடி உன்னோட எண்டரன்ஸ் பாப்பன்னு சொல்லவும், இவ்வளவு நேரம் பண்ணது ரியல் ட்ரைனிங் இல்லையா நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹோலி மேஜிக்கை இம்ப்ரூவ் பண்ண நம்ம ஹீரோ பீப்புளை ஹீல் பண்றான், மெடிடேட்டோ பண்றான், மாஸ்டர்லாக் உங்களை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ ஸ்ட்ராங்கா மாறணும்னு உண்மையிலேயே சீரியஸா இருந்தேன்னா நீங்க கில்டிலேயே தங்கலான்னு சொல்லவும், எனக்கும் ஆசை தான், என் காசு இல்லையேன்னு சொல்லவும், தங்குறதுக்கு இடம் காசு, அது போக 3 நேரம் சாப்பாடும் தரோம் அப்படின்னு சொல்லவும், இது ரொம்பவே நல்ல ஆஃபரா இருக்கே, பதிலுக்கு ஏதாச்சும் உள்கூத்து இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எந்த உள்கூத்தும் கிடையாது, நீங்க வர்ற எல்லாரையும் ஃப்ரீயா ஹீலிங் பண்ணாலே போதும், நீ இருந்தா இங்க இருக்கிற நிறைய அட்வென்ச்சரர்ஸ் ஆகாம என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லவும், ஒரு ஹீலரா மத்த எல்லாரையும் காப்பாற்றணும்னு நானும் நினைக்கிறேன், உங்க ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னு மாதிரி பேராசை இல்லாம நிறைய நல்ல ஹீலர்ஸ் இருந்தாங்கன்னா நிறைய பேர் நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ராட் சொல்றாரு. இவர் என்ன ஓவரா பாராட்டுறாரு. ஓகே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த புது உலகத்துல இதுதான் என்னோட வேலை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஒரு ஹீலரா இருந்துட்டு அதே நேரத்துல நம்ம ஹீரோ அட்வென்ச்சராகவும் இருக்கிறான். அண்ட் எடுத்த உடனே ஓவர் பவர்லாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தான் இம்ப்ரூவ் ஆகுறான். கதையுமே போக போக இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.